கிளார்க்குங்கிற அந்த ஃபர்னிச்சர் கடை ஓனர் அவனோட கடையில நைட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு டிவி ஆஃப் ஆயிடுது. நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஏன் அப்படி ஆஃப் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கீழ் ஃப்ளோர்ல வேற திடீர்னு லைட் ஆன் ஆயிடுதா. கடுப்புல கீழே வந்து எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்றான். ஆனா அங்க ஒரு லைட்டு கூட ஆஃப் ஆக மாட்டேங்குது. அதுல என்ன வெறியாகி மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ண இப்ப கடையோட மொத்த லைட்டும் ஆஃப் ஆயிடுது. ஆனா அவ்வளவு இருட்டுலயும் ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமா வெளிச்சமா ஒரு கோடு மட்டும் தெரியுதா. என்ன நம்ம கடையில இது ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு பக்கத்துல வந்து பார்க்க டக்குன்னு அப்படியே செவுத்தோட அந்த பக்கம் போய் விழுந்துடுறான். அந்த இடமே ஒரே மஞ்ச மஞ்சேன்னு இருக்கு. அதோட நடுவுல நிறைய ஃபர்னிச்சரா குமிஞ்சு கிடக்கு. நம்ம கடைக்குள்ள புதுசா இப்படி ஒரு இடமா அப்படின்னு எங்க இருக்கோம்னு ஒன்னும் புரியாம உள்ள அப்படியே நடந்து போனா மொத்தமா அந்த இடமே எம்டியா இருக்குங்க. சுத்தி முத்தி ஒவ்வொரு சைடா போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல டோர் ஓபன்ல இருக்கிறத பார்க்க மெதுவா அந்த ரூம்குள்ள போய் பார்க்கறான். அங்க சில சேர்ஸ் மட்டும் கிடக்கு. அப்புறம் ஏதோ ரெக்கார்ட் பண்ண ரேடியோ சவுண்ட் மாதிரி கேட்டுட்டு இருக்கு. சரின்னு அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா அந்த ரூம் கிட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பொம்மையும் உள்ள சிசிடிவி கேமராவும் இருக்கு. ஆனா அங்க ஒருத்தரையும் காணும். அது மட்டும் இல்லாம அங்க கீழே ஓரமா செவுத்துக்கிட்டே ஏதோ துணி மாதிரி தெரிய என்னன்னு கை வச்சு பார்த்தா அந்த இடமே ஓபன் ஆகுது. அங்க ஒரு பேக் மட்டும் கிடக்கு. அந்த பேக்கை திறந்து பார்த்தா உள்ள ஒரே ஃபிளாப்பி டிஸ்க்கும் கேசட்டும் அது கூடவே ஒரு ஐடி கார்டும் இருக்கு. ஆனா அந்த ஐடி கார்டுல இருக்கிறது யாருன்னு அவனுக்கு தெரியாது. அதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாதுங்க. அவனுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்ன இடம்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் மெதுவா உள்ள போய் பார்ப்போம்னு பார்க்க ஏதோ மண்ணுல புதஞ்சு கிடக்க மாதிரி சில செப்பலும் சேரும் தரையில புதஞ்சு கிடக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே யாரோ கதை உடச்சுக்கிட்டு அங்க வர மாதிரி சத்தம் கேக்குதா. அதுல உடனே பயந்து போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா அங்க எந்த பாதையும் கண்ணுக்கு தெரியல. அப்ப அங்க ஓரமா சின்ன லாக்கர் சைஸ்ல ஒரு டோர் மட்டும் இருக்கிறத பார்க்க வேகமா ஓடி போய் அந்த டோரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள புந்துடுறான். இது எந்த பக்கம் நம்மள கொண்டு போக போதோன்னு அந்த வழியா வந்தா சுத்தி சுத்தி எங்க ஆரம்பிச்சானோ அங்கேயே வந்து சேர்ந்துடுறான். எப்படியோ ஒரு வழியா போர்ட்டல் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்து வெளில வந்துடுறான். உடனே நடந்த எல்லாத்தையும் அவனோட டாக்டர் கிட்ட வந்து சொல்ல அவங்க இவன் சொல்றதை சுத்தமா நம்ப மாட்டாங்க. அதுல கடுப்பாகி நான் ப்ரூஃபோட வரேன்னு சொல்லிட்டு போனவன் அடுத்த நாளே அவன் கடையில வேலை பார்க்குற 2 ஸ்டாஃப் அழைச்சிக்கிட்டு கேமராவோட அந்த ஸ்பாட்டுக்கு வரான். முதல்ல இவங்களும் அவன் சொல்றதை நம்ப மாட்டாங்க. அதனால கிளார்க் முதல்ல அந்த செவுத்துக்குள்ள போயிட்டு பின்னாடியே அவங்கள கூப்பிட அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அவன் போன மாதிரியே அந்த ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாத்தையும் நம்புறாங்க. அங்க முதல்ல கேமராமேனுக்கு கயிறை கட்டி கீழே அனுப்பி வீடியோ எடுக்க சொல்ல அவனும் வீடியோ எடுத்துக்கிட்டே ஆர்வமா கீழே போறான். அங்க சுத்தி முத்தி பார்த்தா ஒரே பழைய துணியா தான் கிடக்கு. சரி அங்க வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்காக சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்ப அங்க திடீர்னு வித்தியாசமா ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அதுல கேமராமேனுக்கு அள்ளு விட்டுருதுங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு மேல வந்து சேர டக்குன்னு பார்த்தா அவனை திரும்ப உள்ள இழுத்துட்டு போயிடுது. பின்னாடியே இவங்க 2 பேரும் அவன் கூடவே கீழே போக இவங்க காப்பாத்துறதுக்குள்ள அந்த அமானுஷ்யமான உருவம் கேமராமேனை கொண்டு ஒரு ரூமுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது.